இந்த டைம் ஊருக்கு போயிட்டு அப்படியே பெரியப்பாவங்க சாலைக்கு போயிருந்தேங்க. பெரியப்பாவங்க சாலையில பார்த்தீங்கன்னா, சின்ன நெல்லிக்காய் மரத்தில கொஞ்சம் காய் புடிச்சிருந்தது. பார்த்த உடனே சரி ஊறுகாய் போட்டு வச்சிடலாம். வீட்ல ஊறுகாய் தீர்ந்துருச்சுன்னு நெனச்சுட்டு கொஞ்சம் காய் எல்லாமே பறிச்சுட்டு வந்திருந்தேங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த காம்பு எல்லாமே எடுத்துட்டு காய் நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இடிகல்ல போட்டு 2 தட்டு தட்டுனா 1, 2ஆ இடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இடிகல் எல்லாமே இடிச்சு வச்சாச்சு. ஒரு இடி இடிச்ச உடனே பார்த்தோன்னா, உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு, மிளகாத்தூளு, கொஞ்சம் ஒயிட் சுகர், கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த மாரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதை சாப்பிட்டு சரி நம்ம வேலைய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் எல்லாமே இடிச்சு வச்சாச்சு. நம்ம இப்படி 1க்கு 2ஆ இடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொட்டையும் தனியா வந்துருங்க. ஒரு சில கொட்டை அப்படியே உள்ளேயே இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாய்க்கு வரப்ப எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறமா கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சாச்சுங்க. 2 நாள் நல்லா ஊறுனதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தாளிக்கிற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்றேங்க. பாய்.